நான் சொல்வதை விட ராஜீவ்காந்தி காலேஜுடைய உரிமையாளர் அம்பண்ணன் எங்களுடைய மூர்த்தி சார் வந்திருக்காரு. அவர் விளக்கமாக விளக்கிடுவார். எனக்கு இப்ப கேள்விப்பதில் இருக்கணும். லாஸ்ட் ஓகே. அப்ப கேள்விப்பதில் அவர் காலேஜில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கிறது சார் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. நான் ஊடகத்துறையை சொல்லிக் கொள்வது, சாதாரணமாக சென்னைக்கு வந்த என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்து விட்ட என் தமிழக மக்களையும் தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியும் மண்ணை வணங்கி இதனுடைய அடுத்த கட்ட இதோட என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் அடுத்த கட்ட காலேஜுங்கிற அளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மிக ஆற்றலோடு எனக்கு துணை புரிந்த என் தொழிலாளர்கள், மேனேஜ்மெண்ட் அனைவருக்கும் நன்றி சொல்கின்றேன். எதுவும் முடியாது என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் என் வாழ்க்கை. என்னை விட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு கார் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது சொல்றாரு, இதை விட பெரிய பணக்காரெல்லாம் பேசாம இருக்கிறான், இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறான்னு கூட கமெண்ட்ல பண்ணுவாங்க. நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, மற்ற பணக்காரனுக்கு எனக்கும் ஒரு அநாத சிறுவன், படிப்பு இல்லாம, தாய் இல்லாம, தந்தை இல்லாம இந்த சென்னையில வந்து சாதிச்சு அதை சொன்னா என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குப்பாக்குங்கிற காரணத்துக்கான தவிர என்கிட்ட ஒரு இருக்கிறதுக்கான காரணம் கிடையாது. அதை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக இல்லை. மற்றவர்கள் என்னை பார்த்து ஊக்குப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எத்தனை இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கும் வாழ்றதுக்கும் என்ன ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். அந்த ஊக்குப்பாக தான் நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த இடத்துலையும் உண்மையா இருக்கணும், உண்மையா வாழணும், உண்மையாக இருக்கணுங்கிறது தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். இளைஞர்களுடைய தன்னம்பிக்கைக்காக தான் இதெல்லாம் என்னால ஒரு படிப்பு இல்லாம, ஒரு தாய் தந்தை இல்லாம, ஒரு அனாதை சிறுவன் ஹோட்டல்ல ஒரு கிளீனரா இருந்து, சப்ளையரா இருந்து, சாலை ஒருத்தர் ஒரு தள்ளுவண்டி போட்டு எந்த அளவுக்கு அவனால உயர முடியும்னால் ஒரு நாள் ஏன் உயர முடியாது? அந்த கேள்விக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படம் பிடித்து என் பிள்ளைகளுக்கு நான் காட்டி கொண்டிருப்பது, தமிழக பிள்ளைகளுக்கும் இந்த மக்களுக்கும் காட்டி கொண்டிருப்பது. ஏன்னா காலேஜ் படிக்க வச்சுட்டு கூட பிள்ளைங்க சில பேர் அப்பா அம்மாட்ட தகவல் பண்ணுவாங்க, எனக்கு என்ன சொத்து வச்சிருக்க, எனக்கு என்ன செஞ்ச, கல்யாணம் பண்ணி வச்சு விடுவார, கல்யாணத்துல குறைப்பான். இப்படி காரணம் பெற்றோர்கள் உங்களை தாங்க முடியாது. குழந்தை பிள்ளைகளை தமிழ் குழந்தைகளை உங்களுக்கு இரு கைகால்கள் தான் மிகப்பெரிய சொத்து, உங்க ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து என்று எண்ணி உங்க வாழ்க்கையை பெற்றோர்கள் நமக்கு உயிர் கொடுத்தார்கள். நம்ம தான் வாழ வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டீ கிளாஸ் கலவரத்திலிருந்து, கைகால் புண்ணு வந்ததுல இருந்து, நான் மசூதியில பசிக்கு நோம்பு கஞ்சி வாங்கி குடிச்சதுல இருந்து நான் சொல்லி கொண்டிருக்க காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக. எளிமையும் இருக்கணும், சைவத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அதே நேரத்தில் வேகம் இருக்கணும், வேகம் இருக்கணும். அந்த வெற்றி அடையாளத்தை நோக்கி ஒரு சிந்தனைகள் பயணிக்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையில் எடுத்து இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் உங்க கூட பிறந்ததுக்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் இத்தனை காரணம் வீடு என்று சொல்வதற்கல்ல. உங்களுக்கும் அது கிடைக்கும். எதுவில்லாத தமிழ் செல்வத்துக்கே இவ்வளவு உழைத்தால் கிடைக்கின்றா, எவ்வளவு அறிவும் ஆற்றலும் கொண்டு ஒரு படிப்பு, கல்வி, தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது? அந்த வாழ்க்கைக்காக தான், உங்க தன்னம்பிக்கையாக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டுதான் இருப்பேன். எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த உழைமறையும் என் வாழ்க்கையில் இருக்காது. அதை என்னை பெருமைப்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்த வேண்டுங்கிற நோக்கம் தான் எனக்கு. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு. அதுக்காக நிறைய அன்பான இளைஞர்கள் எங்கு சென்றாலும் என் வாழ்க்கையை பின்பற்றி, அண்ணா அந்த கடை உங்களை பார்த்து தான் வைத்து, நான் இந்த விஜய் டிவியில கூட நீங்க பார்த்துருப்பீங்க, சொல்ல தம்பி சொன்னாரு, இந்த உளமுறை சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு கறி இட்லி போட்டதுக்கு காரணமே நீங்க தான். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குப்பா இருக்க. என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தடம், நான் நடந்தால் பாடம் என்று சொல்வேன். என் வாழ்க்கை ஒரு தடம் அல்ல, ஒரு பாடம். அது உங்களுக்கு எல்லாம் தமிழக இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த பிரியாணி கடையை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளவு சிரமம், எவ்வளவோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்துல கடைகள்லாம் தாண்டி இன்னைக்கு காலேஜ் அளவுக்கு வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வேன். என்னால் முடியவில்லை என்றால் உன்னால் ஏன் முடியாது? என் தமிழ் பிள்ளைகளே, அதைதான் என்னுடைய கேள்வி. உங்களால் முடியும், ஒன்னால் முடியும் என்றால் வேறு யாரால முடியும்? அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை தொட்டிருக்கின்றேன். நான் இந்த ஆன்லைன் இதுல போட்ட உடனே ஒரு 4 நாள்லயே 18,60,000 பேர் விண்ணப்பித்தீர்கள். உடனே முடங்க சொல்லிட்டேன். இவ்வளவு அன்பு ஆதரவு உங்ககிட்ட இருக்கும் போது இந்த காலேஜ் ஒரு காலேஜோட இல்ல, எங்க மூர்த்தி சார் தலைமையிலும், எங்க செந்தில் சார் தலைமையிலும், எங்க ராஜா சார் தலைமையிலும், எங்களுடைய டீம் தலைமையில அடுத்த ஆண்டு 30 காலேஜுகளை நான் தொடங்க இருக்கின்றேன். அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது.
இதனால இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மற்ற காலேஜ் ஓனர்கள் பணத்தை போட்டு உரிமையாளர்கள் இருப்பாங்க. நான் பணத்தை போட்டவன் இல்லை. அத்தனை கேட்டரிங்களும் சமையல் கலைகளும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸ்ல இருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறுவயதிலிருந்து எனக்கு இருக்கு. ரொம்ப ஈஸியாக பிள்ளைகளை நான் கையாண்டு விடுவேன். நீங்க 3 மாசம் படிக்க வேண்டியது இருந்தா என்கிட்ட 1 மாசமே போதும், உங்களை தேர்த்திடுவேன். அத்தை ஆற்றலோடு உங்களுக்கு நானே பாடம் எடுக்க இருக்கின்றேன், உள்ள ஆலோசனை இருக்கின்றேன். அதனால நீங்க பயன்படக்கூடியவங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நிறுவனத்திலேயே வேலை வாய்ப்பு இருக்கு. படிக்கும் போது 10,000 சம்பளம் 5,000 சம்பளம்லாம் கிடையாது. நீ படிக்க எங்க காலேஜ்ல ட்ரெயின் ஆனவன் இருக்கும் போதே என் கடைக்குள்ள நீ ஒரு பிளேட் அடிக்கிற இல்ல மாஸ்டர் அப்படின்னா 40,000 இருந்து 80,000 வரைக்கும் போக முடியும். என்னோட காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க. அதுக்கு ஏன்டி வேலை வாய்ப்பு இருக்கு. நம்ம சேலம் ஆறாரு உலகம் எங்கன்னா 2000 கிளைகளை திறக்கிற ஒரு யூகத்தில் அமைச்சு விட்டுருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிளைகள் ஒரு 50 கிளைகள் 50 கிளைகள் வேலை நடக்குது. லண்டன், ஈஸ்டாமு, ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதியெல்லாம் பணிகளை தொடர்ந்து நடந்திருக்கு. அதனால நீங்க விரைவில் நம்ம காலேஜில் சேர்ந்து விரைவில் பணியில சேரலாம். இதுல அரசு வேலை வாய்ப்பும் இருக்கு, கப்பல் வேலை வாய்ப்பு இருக்கு, ஓட்டுநர் வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மூர்த்தி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார்கள். அவரு சொல்ல வேண்டிய உங்க கேள்விக்கு நான் பதில் இருக்கின்றேன். இந்த நோக்கம் படிப்பில்லாத யாரும் நான் இன்னும் கூட அறிவிச்சிருக்கிறேன். ஃபீஸ் கூட இல்லையா, உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலைக்கு அனுப்பி அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலேயே முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன். யாருமே நல்ல முறையில பயன்படுத்திங்க, உண்மையா இருங்க. நான் உதவுறைய என் உதவியில் யாரும் கேள்வியாகவோ கிண்டலாகவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றி உணர்வோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்ந்தால் நம்ம மொழி வாழும், மொழி வாழ்ந்தால் நாடு வாழும், நாடு வாழ்ந்தால் நம்ம பாரதம் வாழும் என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு நான் உங்களுக்கு விடையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் சேலம் ஆர்ஆருடைய குழுமத்திற்கு அதனுடைய தலைவர், துணைத் தலைவர், அவங்களுடைய செயலாளர், அவங்க டாக்டர், நண்பர்கள் செந்தில் அண்ட் ராஜா எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக இந்த 37 இயர்ஸ் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியில் சாரோட உழைப்பை பற்றி அவர் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். அவரோட உழைப்பு இன்னும் ஒரு பக்கம் அவர் தான் இப்படி வளர்ந்த வழியை சொன்னார், வழியோடு சொன்னார். நான் இப்போ எல்லாம் என்னோட கரியரில் நான் ட்ராவல் பண்ணேன். இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 பிரான்ச் மேலே கொண்டு வந்திருக்கோம். இன்னும் இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ் லெவலில் நான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையில் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு தமிழ் மண்ணிலேருந்து பிறந்து ஒரு தமிழர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷில் ஒரு ஏழை கூட ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்களா ஈஸியாக போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பிரியாணியை மிகைப்படுத்தி பார்க்காம எளிமைப்படுத்தி பார்க்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த கேட்ரிங் காலேஜ் பற்றி அவருக்கு ஒரு ஆசை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. நண்பர்கள் என்ன சேலம் ஆர்ஆர் they want to establish a பிரியாணி ஷாப்ல கேட்ரிங் காலேஜுக்கு வரணும், அது ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க ட்ரீம், அவங்களோட விஷன்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கும் இந்த கேட்ரிங் இண்டஸ்ட்ரிக்கும் எப்பயுமே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. மோர் தென் 20 இயர்ஸாக எனக்கு இது மேலே ஒரு தீராத ஆசை உண்டு. பட் எல்லா கேட்ரிங் காலேஜ் இருக்குது, நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, டொமஸ்டிக்காக நிறைய ஹேம்லெட் குக்கிராமம் லெவலில் கூட நிறைய கேட்ரிங் காலேஜஸ் இருக்குது. பட் மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, அல்லது வேறு துறைகள், அது பேராமெடிக்கல் கோர்சஸாக இருந்தாலும் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஸ்கூல், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல அந்த கேட்ரிங் காலேஜ், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஒரு மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடித்த உடனே ரெஸ்யூம் கூட பிரிண்ட் எடுக்காமல் கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். அந்த தம்பி 1 வருஷம் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இந்த 1 வருஷ கோர்ஸ் எல்லாம் நாங்கள் கிராஃப்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ் சொல்லுவோம், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸில் முன்னாடி ஸ்டார் நட்சத்திர ஹோட்டலில் முன்னாடி இருக்கீங்களோ, அல்லது விமானத்தில் முன்னாடி இருக்கீங்களோ, அல்லது ஒரு
இதில் வந்து கப்பல் துறையில் முன்னாடி இருக்கணும், இது இண்டஸ்ட்ரியஸில் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கணும். நாங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், எப்படி அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணணும்ட்டு. அப்படி இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பீவரி சர்வீஸ், அதாவது பீவரேஜ் நீங்கள் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனரி. ஸோ எந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கரியில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற டிஷ்ஷஸ் பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து கிராஃப்ட் கோர்சஸ்லேயே சொல்லிக் கொடுப்போம். அதோட சேர்த்து டிப்ளமோ கோர்சஸ், எனக்கு வந்து ஒரு பட்டய படிப்பு வேணும், எனக்கு ஒரு 2 இயர் ஒரு டிப்ளமோ வேணும்னா அந்த ஒருவேளை அந்த குழந்தைங்கனால அந்த ஃபீஸ் கட்ட முடியும் சார், யூ கேன் கோ ஃபார் டிப்ளமோ கோர்சஸ். அந்த டிப்ளமோ கோர்ஸுங்கிறது ஒரு 4 செமஸ்டருக்கு 2 இயர்ஸ்க்கு. அதோட சேர்த்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அது ஒரு கிராஜுவேஷன், ஒரு 3 இயர்ஸ் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதே போல் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்சஸ் இதெல்லாம் நாங்கள் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல அந்த கிருஷ்ணகிரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மோர் தென் ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு லேபரட்டரிஸ், அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்குமே ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கும், ஹவுஸ் கீப்பிங்க்கும், ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும், ஃபுட் சர்வீஸ்க்கும் ஒரே நேரத்தில் ஒரு 200 மாணவர்கள் ட்ரைனிங் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இதை நாங்கள் வந்து இப்போ உருவாக்கிக்கிறோம். ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கு வந்து இந்த இனாகரல் பண்ணுறது என்னென்னா, இந்த ப்ரெஸ்ஸுடைய பிளஸ்ஸிங்ஸோட, எல்லா பத்திரிகை நண்பர்களோட பிளஸ்ஸிங்ஸோட, எல்லா யூடியூபர்ஸோட பிளஸ்ஸிங்ஸோட, இவ்வளோ நாளாக கடந்த 37 வருஷமாக எப்படி அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ, இன்னைக்கு அவர் கைகளால் உருவாக்கப்படுகிற இந்த சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதே ஈக்குவல் பிளஸிங்ஸ் இருக்குது. இதுவும் அடுத்த கட்ட நாங்கள் எப்படி அடுத்த வருஷம் 36 பிரான்ச்சஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் தேவை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர் 10th ஸ்டாண்டர்ட் லெவலாக இருந்தாலும் சரி, அல்லது 12th ஸ்டாண்டர்ட் லெவலாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது வேற லாங்குவேஜில் வேற ஸ்டேட்டில் படிச்சிருந்தாலும் சரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், அதே மாதிரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சவொடனே நாங்கள் கொடுக்குற 80% ஆஃப் ட்ரைனிங், அதாவது 80% ஆஃப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், நாங்கள் கொடுக்குற 80% ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் 20% தியரி ட்ரைனிங், அதோட சரி லாங்குவேஜஸ். ஏன்னா எப்படி ஒரு வீட்டுக்கு தமிழ் மொழி வந்து ஒரு கதவு மாதிரியோ மாற்று மொழிகள் எல்லாம் ஒரு ஜன்னலாக இருக்கும், அது போல வெவ்வேறு லாங்குவேஜஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் இங்கிலீஷோட, ஹிந்தியோட, மற்ற எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷன், அதாவது படித்து முடிச்ச உடனே 2வது நாள் வந்து ஜாப் முடிச்ச உடனே வி கேன் கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி. எதர் அங்கே ஓவர்சீஸில் எங்கே போனாலும் சரி அதை நாங்களே வாங்கி கொடுத்துறோம். எங்கள் சேலம் ஆர்ஆரோட குழுமமே அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால ஜாபுக்காக எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. அதோட சேர்த்து ஃபைனல் இயர் வரும்பொழுது நாங்கள் இந்த இம்ப்ளான் ட்ரைனிங் சொல்லுவோம். நாங்கள் அதாவது ஃபைனல் இயர் வரும்பொழுது எங்களோட கன்சார்டியம் போட்டிருக்கிற ஹோட்டல்ஸ் நிறைய ஐடிசி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டல்களை நாங்கள் கன்சார்டியம் போட்டிருக்கோம், இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸோட கன்சார்டியம் போட்டிருக்கோம். இந்த கன்சார்டியம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து போயிட்டு எந்த விதமான ஃபியரோ பயமோ இல்லாமல் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். படிக்கும்போது இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கும்போது வெளியில் போகும்போது அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுங்கிற ஃபீலிங் இருக்காது. அவங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போயிடும். ஸோ டெஃபினெட்லி ஐ கேன் ப்ராமிஸ் தட் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கேட்ரிங் காலேஜை விட சேலம் ஆர்ஆரோட கேட்ரிங் வந்து ஒரு மிகப்பெரிய விஷனோட 100% பிளேஸ்மெண்ட்டோட ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதுக்கான சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங். சேலமோட ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் வந்து ரெஸ்டாரண்ட்டாக மட்டும் இருந்தோம். இப்போ அடுத்த ஃபீல்டு ஒன்று போடுவோம். ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஃபீல்டில் எவ்வளோ வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இதுக்கான ட்ரைனிங், இதுக்கான காலேஜ் ப்ராப்பராக வந்து சென்னையில் இருந்தாலும் ஹர்பன் அண்ட் ரூரல் சிட்டிஸில் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிற ஸ்பாட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ கிருஷ்ணகிரியில் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸோட டைப் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். அடுத்த 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே 36 காலேஜஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ எப்படி சேலம் ஆர்ஆர் ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கும் சப்போர்ட் பண்ணணும் மீடியா அண்ட் பப்ளிக் பீப்புளை கேட்குறேன். தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகள் பேச மோகன்ராஜ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்ல இருந்து நாங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். டிஜிஇடி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்.
இது டிஜிடிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதில் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், இதில் வந்து நாங்கள் நிறைய ஸ்கில் ட்ரைனிங்லாம் பண்ணி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது நாட் ஓன்லி காலேஜ் சேர்றவங்க மட்டும் தான் இதை படிக்கணுன்றது கிடையாது. ஒருவேளை யாராவது ஒரு 30 டேஸில் ஒரு பிரியாணி கோர்ஸ் பண்ணணும், இல்லை 60 டேஸ் ஒரு கிராஃப்ட் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணணும்னா கூட, வேறு எந்த கோர்ஸ்னாலும் சரி கேட்டரிங் ரிலவெண்ட்டாக பண்ணுறவங்க கூட they can come to ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராமாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான சான்றிதழ்கள் மத்திய அரசோட சான்றிதழ்கள்லாம் வழங்கப்படும் சார். இல்ல நான் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணேன் இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு. அது ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா, என் மேல எனக்கு ஒரு வெறி உண்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்தா எப்படி இருக்குங்கிறது, அது எப்படி கொண்டு போகணும். இப்ப என்கிட்ட வந்தா என் ஓட்டில் இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில வேலை பார்த்தவங்க கிடையாது. என்கிட்ட வெங்காயம் வெளிக்கு வந்தவங்க, பரோட்டா போட வந்தவங்க தான் இன்னைக்கு ஆர்ஆருடைய மாஸ்டராக இருக்காங்க. இப்போ இவங்களை ட்ரெயின் பண்ணேன். இன்னைக்கு நல்ல ஒரு சேலரியில் பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி இப்போ தன்னோட அக்கா தங்கைகள்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அவங்களுக்கு ஈட்டு கொடுத்தேன். இது நாடு முழுவதும் ஏன் கொடுக்கக்கூடாது? அப்போ எனக்கு பற்றாக்குறை ஏற்படுது. நான் வெளிநாட்டில் எந்த கிளை எடுக்கிறவங்களும் சரி, வெளிமாநிலம் எடுக்கிறேன், அவங்க கேட்குற ஒரே கேள்வி தான், சார் ஆள் கொடுப்பீங்களா, சேலால இருந்து லேபர் கிடைக்குமா? பணம் கூட எல்லாம் தயாராக இருக்கிறாங்க என்கிட்ட. எல்லாருக்கும் நிர்வாகம் தெரியல, பணம் இருக்குது, ஹோட்டல் நடத்த தெரியல. நானே சொல்லுவேன், ஹோட்டல் நடத்த தெரியாம ஒருத்தன் ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு. அது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவேன். எவனையாவது கொள்ளணும்னா அவன் வெட்ட வேண்டியதில்லை, ஒரு கடையை போட்டு கொடுத்தா அவனே செத்துருவான் தெரியாதவனுக்கு. அவ்வளோ டென்ஷனான ஒரு தொழில். எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க, வெளியே தெரியாது. எனக்கு தெரியும், சேலமரம் நடத்திட்டு கூட அத்தனை கடைகளுமே அடுத்தவங்க நடத்துகிற கடை தான் நான் டேக் பண்ணி போர்டை மட்டும் மாற்றிட்டு நடத்திட்டு இருக்கிறேன். அதனால தான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு டிசைன் இருக்க காரணம், அந்த நடத்த முடியாம விட்டுட்டு போன கடை எடுக்கிற வசதி எனக்கு பேமெண்ட் கம்மியாக இருக்குது, அவங்களையும் காப்பாற்றிடுறேன். அதனால இந்த ஹோட்டல் நடத்த தெரியாது, நடத்தக்கூடாது. இப்போ எல்லாருமே ஆள் கேட்குறாங்க, சார் ஆள் கிடைக்குமா, லேபர் கிடைக்குமா, மாஸ்டர் கிடைச்சிட்டா சேலாரா இருக்க 5000 கடை உங்க முழுது உடனே போடலாம். ஆட்கள் இல்லை, உணவு தொழில். பிரியாணிங்கிறது நெருப்புல நெருந்து மிஷின் கிடையாது. அது சில வெங்காயம் வெட்டுற மிஷின், தக்காளி வெட்டுற மிஷின் தான் தவிர தம்மு மசாலா அடிச்சு போடுவது ஒரு மனிதனால தான் முடியும். அதனால தான் உலகம் எங்குமே பிரியாணி மட்டும் இருக்காது. மற்றது பீஸா ஈஸியாக கிடைச்சிடும், எல்லா ஃபுட்டு கேக்கு கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும். ஃபாரின்ல பிரியாணினா நம்ம ஆளுங்க விட்டா வேற யாராலையும் வெள்ளக்காரனாலும் போடவே முடியாது. ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான விஷயம் அது. அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வெளிநாட்டில் போய் நல்லபடியாக இருக்கட்டுமே. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போய் இங்க இருக்கிற சம்பளத்தோட உங்களுக்கு கூட கிடைக்கும். 1 கிளைகளை கேட்கறவங்களுக்கு ஆட்கள் கிடைக்கும். 2 நான் கற்றுந்த தொழில் இந்த சுவை நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நாளைக்கு உங்க புள்ள சாப்பிடணும், உங்க பேரன் சாப்பிடணும், உங்க கொள்ளு பேரன் சாப்பிடணும். இதுதான் அதோடைய நோக்கம். எனக்கு மட்டும் இல்லை, வேண்டு முழுவதுமே ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஆள் பற்றாக்குறை. அதனாலதான் இந்த துறையில் இல்லை, தமிழகத்தை நீங்க எடுத்துட்டீங்களா, கட்டடத்துறையா இருக்கட்டும், கார்பெண்டர் துறையா இருக்கட்டும், எந்த துறையை நெல் இருக்கிறதுல விவசாயத்துல இருந்து இன்னைக்கு நாட்டுல இருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆள் பற்றாக்குறை தமிழகத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கு. மூர்த்தி சார் அதுக்கு பதில் அளிக்கிறாரு. காலேஜ் உரிமையாளர்கிட்டே கொடுப்போம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு 500 பேர் வேணும்னா 5000 பேர் படிச்சு ரெடியாக இருக்காங்க. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ அல்லது ஐடி சொல்யூஷன்ஸ் பேஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஐடி படிக்கிறவங்க 100 பேர் இருப்பாங்க. ஐடிக்கு படிக்காத ஒரு 400 பேர் எக்ஸ்ட்ரா உள்ள வரும். ஒரு அம்பர்லாக்குள்ள 10,000 பேர் வேலை செய்கிற கம்ஃபர்ட் ஜோன் எங்கன்னா ஐடி. கேட்ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டுமே கேட்ரிங் கிடையாது. ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ஷிப்பிங் கார்பரேஷனாக இருக்கட்டும், அல்லது ஏர்லைன்ஸில் இருக்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை எஸ்சி செட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் மட்டும் 7 எஸ்சி செட் இருக்கு. 7 எஸ்சி செட் இருக்கு. எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 பேர், ஒரு ஃபேக்ட்ரியில் 10,000 பேர் வேலை செய்யணும், 10,000 பேர் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது. அவ்வளவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா எஸ்சி செட்லையும் சரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மட்டும் இல்லை, எனி ஃபேக்டரிஸ்லேயும் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங்க்கு அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது. ஆனால் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அப்போ என்னன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது. ஒரு திருச்சியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு அடுத்து SRM ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 இன்ஸ்டியூஷனாக ரெப்யூட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இன்ஸ்டியூஷனாக ரெப்யூட்டடாக இருக்கும். நிறைய வந்து ஹேம்லெட் குக்கிராமங்களை கூட வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்களே தவிர, ஆனால் இண்டஸ்ட்ரியல் நீடை வந்து கொடுக்குறேன்னா இன்னைக்கு கிடையாது. ஆக்சுவலாக வி ஹேவ் வெரி பிக் டிமாண்ட். அதுதான் நான் சொன்னேன், படிச்சு முடிச்சு 2வது ரெசியூம் கூட பிரிண்ட் ஆக தேவை, பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டு கொடுத்து ரெடியாக இருக்காங்க. ஆட்கள் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. ஏன்னா
மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்கள இருந்து எந்த துறையில் இருந்தாலும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அவங்களே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி 12 hours ஜாப் கொடுக்குறதுக்காக என்னன்னா இன்னைக்கு ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக தேவைப்படுறதுனால வி நீட் பீப்புள் ஃபார் கேட்டரிங். அதனால தான் என்னன்னா அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் படிக்க வைக்கலாம்னு சொல்கிறோம். ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது. ஸோ நம்ம ஒன்றும் வந்து நம்ம ஒரு 20% ஃப்ரீயாக பண்ணால் கூட 80% கமர்ஷியலாக தான் பண்ண போகிறோம். ஆனால் என்னன்னா வி கேன் கிவ் தட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்து பெட்டர் எஜுகேஷன். அது தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் எந்த ஊரில் படித்தா என்ன, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. லெட் தம் கம் டு தி இன்ஸ்டிடியூஷன், வி கேன் கிவ் தட் பெட்டர் எஜுகேஷன். சண்டே ஃபெஸ்டிவல்னால மட்டும் அந்த ஆர்ஆர் பிரியாணிக்கு எந்த பிரியாணியா இருந்தாலும் சரி கூட்டம் அளவுது. மற்ற நேரத்துல வந்து மற்ற டேஸ்ல வந்து பிரியாணி சேல்ஸ் ஆகுதா இல்லைன்னு கரெக்டாக தெரியல. ஆனா அதே டைம்ல பீஸா மற்ற பொருள் எல்லாமே வந்து சோசியலிசம் எல்லாமே கரெக்டாக கண்டினியூ ஆகுது. ஏன் அந்த நேரத்தில் மட்டும் பீக் ஆகுது? ஏன் பெண்கள் வந்து சமாளிக்கிறது இல்லை அது இன்டர்நேஷனல் ஃபுல்லாகவே உலக அளவுலேயே சண்டேங்கிறது ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள். இது பிரியாணி மட்டும் இல்லை, டெக்டைல்ஸாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகளை விட்டுட்டு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே அன்னைக்கு பீக்கில் தான் இருக்கும். ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இல்லை அது வந்து ஹாலிடே நாள். ஹாலிடே நீங்கள் சனிக்கிழமை நைட்டு கொண்டாடுவாங்க. சனிக்கிழமை பகல் கொஞ்சம் இருக்கும், ஒரு 70% இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அது 100% மாறிக்கும். திங்கக்கிழமை மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க. இது நீங்கள் வெள்ளிக்கிழமை எடுத்துட்டீங்களா கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை ஸ்லோவாக இருக்கும். ஒரு நான்வெஜ் பிஸ்னஸ்ங்கிறது புதன், வியாழன், சனி, ஞாயிறு 4 days தான். வெஜிடேரியனுக்கு எல்லா நாளுமே ஆவரேஜாக இருக்கும். இதுதான் காரணம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது கோழி கடை பார்த்துருக்கலாம், கறி பிரியாணி கடை மட்டுமே ஏன் பார்க்குறீங்க? கோழி கடைக்கு போங்க, நீங்கள் கறி கடைக்கு போங்க, எல்லா இடத்துலையும் கியூ இருக்கு தான் செய்ய. அது வந்து உலகத்தில் ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள், கொண்டாடக்கூடிய ஒரு டே. நான்வெஜ்ஜோடைய டேன்னு ஒரு டே இருந்தால் அது சண்டே. அதுக்கான சார் சொல்லுவார். சார் இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவங்க. அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங்கில் சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சிலர் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டர்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா டிவிஷன், அது ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுட் சர்வீஸ் எல்லா டிவிஷனும் அவங்க பண்ணிப்பாங்க. டீச்சிங்லேயே பொதுவாக 15 வருஷம் இருக்கிறவங்களாம் ஒரு 40 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. 40 years மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்னா when their blood is coming down, they will focus on teaching. ஸோ அந்த வகையில் நாங்கள் எடுத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரொம்ப மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, மல்டிபிள் ஏரியாவில் ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ ரியலி தேர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி 2000ல இருந்து 2005 வரைக்குமே இந்த கேட்டரிங் ரிலேட்டட் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே ஓபன் பண்ணாங்க. அந்த ஒரு செகண்ட் டைம்ல எல்லாமே ஒரு பீக்கு போச்சு. ஆக்சுவலா நிறைய கேட்டரிங் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், தமிழ்நாடு முழுக்க ஓபன் பண்ணாங்க. பயங்கர பீக்காக போச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு டிராப் டவுன் இருந்தது. இப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க சேலம் ஆர்ஆர் பிரியாணி கேட்டரிங் காலேஜுக்கும் அந்த கேட்டரிங் ரிலேட்டட் கோர்சஸ்க்கும் என்ன சிலபஸ் லெவல்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஜுகேஷனல் சேஞ்சஸ் அப்கிரேட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணுங்க? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 சார், நீங்கள் 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா engineering was in a capitation of 5 to 10 lakh rupees. Then it has come down. Now polytechnic is in the boom. இன்னைக்கு இப்போ அதே போல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு பூமில் இருக்குது. ஸோ இன்னைக்கு டிமாண்ட் என்ன, இன்னைக்கு டிமாண்ட் இருக்கும். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல வந்து மெக்கானிக்கல் ஒரு பெரிய டிமாண்ட் இருந்தது. மெக்கானிக்கலுக்கு சப்வேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பிரான்ச்சஸ் வந்து மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்தாங்க. ஸோ இப்படி ஏரியா வைஸ் எலக்ட்ரிக்கல் வரும்பொழுது எலக்ட்ரானிக்ஸ் பூம் ஆயிருந்தது சில நேரத்தில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கு வந்து இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்து கூட we were in the need of semiconductor manufacturing, multi-layer ceramic capacitor manufacturers நம்ம தேவைப்பட அலைஞ்சோம். ஏன்னா இருக்கிறது 3 கண்ட்ரி தான் மோனோபோலியா இருக்காங்க. ஒன்று டைவான், ஒன்று சவுத் கொரியா அண்ட் ஜப்பான். இந்த 3 பேர் தான் மோனோபோலியா இருக்காங்க. பட் பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ண முடியல. அப்படி எப்படி இன்ஜினியரிங்க்கு இந்த மாதிரி ஒரு டிமாண்டோ, ஐடி சொல்யூஷனுக்கு ஒரு டிமாண்ட் இருந்ததோ, சிவில் இன்ஜினியரிங் ஒரு டிமாண்ட், ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரை விட ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஆர்கிடெக்சரை விட பார்த்தா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ டிமாண்ட்ஸ் வந்து ஏன்னா இப்போ பெரும்பாலும் வீடு கட்டுறது எல்லாருமே ஒரு மேஸ்திரி கூட பிளான் போட்டுறாங்க. ஆர்கிடெக்சருக்கு ஆள் தேவைப்படுது, ஸ்ட்ரக்சருக்கு ஆள் தேவைப்படுது. அது போல இந்த கேட்டரிங் நீங்க சொன்ன மாதிரி தமிழகம் ஃபுல்லா பரவி கிடந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய அஃபிலியேஷன் கொடுத்து நிறைய பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க ஆர்ஆர் என்ன பண்றோம்னா எங்களுக்கு ஓன் ரிசோர்சஸ் இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் எங்களோட பிளஸ் என்னன்னா we have our own sources. ஒரு சோர்ஸ் என்ன, we have கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு. we have kitchen across தமிழ்நாடு. ஒன்று. ரெண்டாவது இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளா பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா ப்ரொடக்ஷன் பார்ட்டுக்கும் சரி தனியாக இருக்கு, ஹவுஸ் கீப்பிங் பார்ட்டுக்கு தனியாக பண்ணியிருக்கிறோம்,
ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக பண்ணியிருக்கோம், பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனுக்கு தனியாக பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக நம்ம எல்லாமே லேப் செட் பண்ணிக்கலாம். அல்டிமேட்டாக ஒரு டைமில் வந்து, ஏன்னா நாங்கள் வந்து டார்கெட் வந்து 400, எங்களோட இன்டேக் வந்து 400 ஸ்டூடெண்ட்டுங்க. 200 ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ். அல்டிமேட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைமில் லேப் புக் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸு அதோடு சேர்த்து கொடுக்குற நம்ம தியரி எக்ஸ்பீரியன்ஸு, அது கொடுக்குற நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டு பெரும்பாலும் நல்ல, அதாவது எவ்வளோ பெரிய சார் கேட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சுவிஸில் 7 லட்ச ரூபா சார் செமஸ்டர். இன்னைக்கும் கேட்ரிங் காலேஜ் வந்து லண்டனில் MBA பண்ணுறவங்களோட சார்ஜை விட வந்து கேட்ரிங் காலேஜுக்கு சுவிஸில் படிக்கிற பசங்க, யூகேல படிக்கிற பசங்க 30 லட்ச ரூபா பேக்கேஜ் கொடுத்து படிக்கிறாங்க. இன்னைக்கும் ஹையஸ்ட் பே வந்து நீங்கள் எல்லா இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குற ஒரே துறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் தான். நீங்கள் வந்து சார் சொன்னார் ஒரு மாஸ்டருக்கு என்ன 40,000 80,000 கொடுக்குறீங்க. நான் சொல்றது இன்னும் ஒரு படி மேலே போங்க, ஓவர்சீஸ் போங்க, இன்னும் ஒரு படி நட்சத்திர ஒரு 10 ஸ்டார் ஹோட்டல் போங்க, ஒரு 7 ஸ்டார் போங்க, 5 ஸ்டார் போங்க, அப்படி இன்னும் மேலே போய் செஃப்க்கு டிமாண்ட் பெருசாக இருக்குது. ஏன்னா செஃப்பை நம்பி மட்டும்தான் எல்லா ஹோட்டல்ஸும் இயங்கிட்டு இருக்கு. 10,000 கோடி போட்டாலும் முழுக்க செஃப்பை நம்பி மட்டும் தான் இயங்கி இருக்கு சார். அது மட்டும் இல்லை, எங்கள் காலேஜில் என்ன டிஃப்ரெண்ட் என்ன ஒத்தவரையில் கேட்டால், நான் முதலாளி கிடையாது, நானே ஒரு செப்பு தான். ஒரு செப்பு உருவாக்குறாரு, இதுதான் உண்மை. நான் பணம் போட்ட முதலாளி கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் முதலாளியே அந்த காலேஜுக்கு நான் தான், சரிங்களா? அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். எந்த காலேஜுக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என் பிள்ளைகளுக்கு, ஒரு ஆற்றலாக அவனுக்கு எப்படி சொன்னவன் ஏற்றுக்குவோங்கிற நுணுக்கு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது. நான் ஒரு தாபாவில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், கொஞ்சம் ரசம் வைப்பான்னு சொன்னேன். ரசமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிட்டான். என்னடா இவ்வளோ அதிர்ச்சி ஆகிட்டீங்க, என்ன ரசம் எப்படி சார்னா? அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த தக்காளி பழத்தை பிழிச்சிக்க, இந்த மிளகு சீரகத்தை பூண்டெல்லாம் ஒன்றா போட்டு இடி, இந்த பச்சை மிளகம் போட்டு இடிச்சிக்க, அப்படி சூடு பண்ணி எடுத்து வைப்பானே. இந்த சொல்கிற விதத்தில் போனால் உடனே எடுத்து வந்துட்டான். இதவே நம்ம அவனை என்னப்பா ரசம் வைக்க தெரியாதா, முன்ன தக்காளி எடுத்துக்க, பூண்டை எடு, மிளகு எடு, சீரகத்தை எடு, பச்சை மிளகாய் எடு, அதுக்கப்புறம் அதை ஒன்றா போட்டு இடித்து தனித்தனியாக எடு, அடுப்பு பற்றவை, சூடு பண்ணு, எண்ணெய் ஊற்று, தக்காளியை போடுன்னு தக்காளி வதக்கு இப்படி சொல்லினா நிச்சயமாக ரசம் வச்சிருக்க முடியாது. ஆமாம், அந்த சொல்கிற நுணுக்கம், அதை போப்பா எல்லாத்தையும் இடித்து கொதிக்க வச்சு எடுத்து வைப்போம் போப்பான்னு 10 நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த நுணுக்கம் ஏன்றது அந்த பிள்ளைகள் எப்படி, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் ரத்தத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உணவுத்துறை விட்டால் எனக்கு வேற தெரியாது. தெரியாதுங்கிறதுக்காகவே நான் சினிமா எடுத்துவேன், தெரிஞ்சுக்கணுங்க. தெரியாதுங்கிறதுக்காகவே நடிச்சோம், நம்மளும் நடிக்கணுங்க. தெரியாதையும் நான் செஞ்ச போது தெரிஞ்ச என் தொழிலை எப்படி செதுக்குவேன் என் பிள்ளைங்களை நான், புரியுதுங்களா? அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும், எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க. அப்துல் கலாம் ஐயா சொல்லுவார், எல்லா வகையிலையும் அவனை அவமானப்படுத்தி விட்டு மறுபடியும் அவன்கிட்ட நன்மை எதிர்பார்த்தா நடக்குமான. நான் அந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய வார்த்தையை படித்தவன். அதனால் அந்த பிள்ளைகள் அவளை அழகாக கொண்டு போய் சீக்கிரம் அவங்களை ஒரு அறிவு ஆட்டலாம் கொண்டு வர முடியும். ஒரு தள்ளுவண்டியை இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் ஆக்கியிருக்க முடியுமாங்கிறது உங்களுக்கு உணர்ந்த விஷயம் தானே. எத்தனை பேரை நான் வளர்த்துருப்பேன், எத்தனை பேரை கரை பிடிச்சி கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன். அந்த வேலையை தான் இன்னைக்கு காலேஜுக்குள்ள நான் தொடங்க போகிறேன். இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடங்காம மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். மற்ற காலேஜுக்கு நம்ம காலேஜுக்குள்ள விஷயம் அதுதான். இந்த ஒரு முதலாளி கிடையாது, ஒரு தொழிலாளி உள்ள போறார் காலேஜுக்குள்ள. ஆமா, பத்திரிகை நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இதை நம்ம பிரபலப்படுத்தி நிறைய பேருக்கு நம்ம காலேஜில் வேலை வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. அது எப்படி ஒளிபரப்பணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எப்படி எடிட்டிங் பண்ணல சிம்பிள், நமக்கு ரொம்ப வேண்டாம். காலேஜில் சேரத்துக்கான வழிமுறை ஏற்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. மற்றபடி யாராருக்கு என்ன ரெக்கமெண்டோ அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும். எல்லாருக்கும் நம்ம வேலை வாய்ப்பு தருவோம் அந்தந்த துறைக்கு. அந்த பணியை நீங்கள் சிறப்பாக கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக உங்களுடைய பணி அதுதான். பத்திரிகை தான் இந்தியாவின் தூள். அதுபோல் நீங்கள் அந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி பிள்ளைங்களை செய்வதற்கான எளிய முறைகளை நம்ம சேனல்கள் வழிநடத்த வேண்டும். ஊடகத்துறை. நன்றி.